அமெரிக்காவுல இருந்துட்டு தமிழ் மொழிக்கு தன்னோட எழுத்துக்களால ஒரு பெரிய பாலத்தையே கட்டிட்டு வர ஒருத்தரை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அவங்க தான் நெல்லை அன்புடன் ஆனந்தி. அவங்களோட இந்த இலக்கிய பயணம் நிஜமாவே பிரமிப்பா இருக்கு. வாங்க அதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்ப்போம். செல்லும் இடம் எதுவாயினும் நாம் வெல்லும் மொழி தமிழா இருக்கட்டும். இந்த ஒரு வரிதாங்க அவங்களோட தாரக மந்திரம்னே சொல்லலாம். அவங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்களோட ஒவ்வொரு படைப்புக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இதுதான். முதல்ல அவங்க யாருங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்களோட அடையாளம் ரெண்டு வெவ்வேறு உலகங்களால உருவானது. ஒன்னு திருநெல்வேலி, இன்னொன்னு மிச்சிகன். இது வெறும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போன கதை மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய கலாச்சார பயணம்னே சொல்லலாம். இங்க பாருங்களேன், அவங்க வாழ்க்கையோட ரெண்டு பக்கங்களையும் இது எவ்வளோ அழகா காட்டுதுன்னு. ஒரு பக்கம் தமிழ்நாட்டுல நம்ம திருநெல்வேலியில ஆழமா பதிஞ்ச வேர்கள், இன்னொரு பக்கம் அமெரிக்காவுல மிஷிகன்ல கடந்த 28 வருஷமா வாழ்ந்துட்டு வர்ற வாழ்க்கை. ஒரு தனியார் நிறுவனத்துல ஆபீஸ் மேனேஜரா வேலை பார்த்துட்டு இந்த ரெண்டு உலகத்தையும் அவங்க எப்படி ஒன்னா இணைக்கிறாங்கிறதா ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். சரி, இப்ப அவங்களோட இலக்கிய உலகத்துக்குள்ள போகலாம். அவங்க படைப்புகளோட எண்ணிக்கை, அதுல இருக்கிற வெரைட்டி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிஜமாவே அசந்து போயிடுவீங்க. ஆமாங்க, 1-2 இல்ல 50க்கும் மேற்பட்ட புத்தகங்கள். அவங்க எழுதுனது, தொகுத்தது, மத்தவங்களோட சேர்ந்து பங்களிச்சதுன்னு இந்த ஒரு நம்பரே போதும் அவங்களோட உழைப்பையும் தமிழ் மேல அவங்களுக்கு இருக்கிற தீராத காதலையும் சொல்றதுக்கு. அவங்களோட படைப்புல எவ்வளவு வெரைட்டி இருக்கு தெரியுமா? முதல்ல ஹைக்கூ கவிதைகளை எடுத்துக்கலாம். ஜப்பானிய இலக்கிய வடிவமான இந்த ஹைக்கூல, அதாவது 3 வரியில ஒரு பெரிய உலகத்தையே காட்டிடுவாங்க. அதுக்கு அவங்களோட ஒற்றை மரக்காகம் ஒரு சூப்பர் உதாரணம். அது மட்டும் இல்ல, அடுத்து லிமரைக்கூ. இது ஹைக்கூ மாதிரி தான், ஆனா கடைசியில ஒரு சின்ன ட்விஸ்ட், ஒரு நகைச்சுவை இருக்கும். அவங்களோட தும்பியும் தூறல்கள் புத்தகம் இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அதுல அவங்களோட தனித்துவமான ஸ்டைல பார்க்கலாம். அப்புறம் தன்முனை கவிதைகள், அதாவது பெண்களோட மன உணர்வுகளையும் அவங்களோட உரிமை குரலையும் ரொம்பவே அழுத்தமா பதிவு செய்யற கவிதைகள். அவளின் நாட்குறிப்பேடு மாதிரி புத்தகங்கள்ல அவங்களோட குரல் ரொம்பவே பவர்ஃபுல்லா ஒலிக்குது. இது எல்லாத்துக்கும் மேல நம்ம அடுத்த தலைமுறைக்காக, குழந்தைங்களுக்காகவும் எழுதுறாங்க. ஆறா வரைந்த எறும்பு காளான் மாதிரியான படைப்புகள் மூலமா குட்டீஸோட கற்பனை உலகத்துக்குள்ளேயும் போய் அங்கேயும் தன்னோட முத்திரையை ரொம்ப அழகா பதிக்கிறாங்க. ஓகே, இப்போ நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்க செஞ்ச ஒரு புதுமையான ஒரு பெரிய முயற்சி. ஒரு பழங்கால எழுத்து வடிவத்தை எடுத்து அதுக்கு புத்துயிர் கொடுத்து இன்னைக்கு இருக்கிற நவீன இலக்கியத்துல பயன்படுத்தியிருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? அதுதாங்க கல்வெட்டு தமிழி. அதாவது நம்ம ராஜாக்கள் காலத்துல பாகைகள்லயும் கோயில் சுவர்கள்லயும் செதுக்குவாங்கல்ல, அந்த பழங்கால தமிழ் எழுத்து. சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் மட்டும் பயன்படுத்திட்டு இருந்த அந்த எழுத்து வடிவத்தை இன்னைக்கு நம்ம எல்லாரும் படிக்கிற மாதிரி தன்னோட கவிதைகள் மூலமா மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம மொழியோட பெருமைய இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு அருமையான முயற்சி இது. அவங்களோட இந்த முயற்சிக்கு இதெல்லாம் சில உதாரணங்கள். உதிரும் உயிர்த்துளி, தும்பியின் தூறல்கள் மாதிரி புத்தகங்கள்ல ஒரு பக்கம் நாம இன்னைக்கு பயன்படுத்துற தமிழ்ல கவிதை இருக்கும், இன்னொரு பக்கம் அதே கவிதை கல்வெட்ட தமிழ்லயும் இருக்கும். ஒரே புத்தகத்துல ஒரே கவிதைய 2 விதமான தமிழ்ல படிக்கிறது ஒரு தனி அனுபவம். இது நிஜமாதே ஒரு வரலாற்று சாதனை தான். அவங்க வெறும் எழுத்தாளரா மட்டும் இல்ல, அவங்களோட பங்களிப்பு அதையும் தாண்டி போகுது. குறிப்பா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு சேர்க்கறதுல அவங்களுக்கு இருக்கிற ஆர்வம் இருக்கே, அது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய ஒண்ணு. இங்க பாருங்க, குழந்தைங்களுக்காக எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காங்கன்னு. குட்டீஸ்கான கதை பாடல்கள், இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் இருக்கிற கதைகள், ஏன் திருக்குறள் அடிப்படையா வச்சு கூட பாடல்கள் எழுதியிருக்காங்க. இதனால சின்ன வயசுலே குழந்தைங்க மனசுல தமிழும் நம்ம நல்ல கருத்துக்களும் ஈஸியா போய் சேருது. பாத்தீங்களா, அவங்க புத்தகங்கள் எழுதுறதோட நிறுத்திக்கல. 15 வருஷத்துக்கு மேல ஒரு வாலண்டியரா தமிழ் டீச்சரா வேலை செஞ்சுட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம லாலிபாப் சிறுவர் உலகம்னு ஒரு அமைப்புல துணை இயக்குனராவும் இருக்கிறாங்க. இதுக்கு பேர் தாங்க உண்மையான அர்ப்பணிப்பு. சரி, இப்போ அவங்களோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம். உலக அளவுல இருக்கிற தமிழ் இலக்கிய சமூகத்துல அவங்க எவ்வளவு பெரிய பொறுப்புகள் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவங்களோட தாக்கம் எவ்வளவு பெருசுன்னு புரியும். இந்த பட்டியலை பாருங்களேன், சும்மா சொல்லக்கூடாது, தலை சுத்துது. கவிச்சிறகுகள், நூலேணி மாதிரி மேகசின்ஸ்க்கு எடிட்டர், தமிழால் இணைவோம் உலகத்தமிழ் பேரியக்கத்துக்கு இன்டர்நேஷனல் டைரக்டர், தமிழ் அமெரிக்கா டிவில புரோகிராம் ப்ரொடியூசர், 500க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள்ல பேச்சாளர். அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு கவிஞர்களுக்காக கிட்டத்தட்ட 20 புத்தகங்களை தொகுத்திருக்காங்க. அடேங்கப்பா, இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தமிழ் சமூகத்துல அவங்க எவ்வளோ பெரிய சக்தியா இருக்காங்கன்னு புரியுது. இவ்ளோ விஷயங்கள் பண்ற ஒருத்தருக்கு அங்கீகாரமோ விருதுகளும் கிடைக்காம இருக்குமா? அவங்க வாங்கின சில முக்கியமான விருதுகளா பத்தி பார்க்கலாம். இந்த டைம்லைனை பாருங்க.
2021ல தமிழ் அமெரிக்கா டிவி கொடுத்த சாதனை பெண் விருதி. அப்புறம் 2023ல மங்கையர் திலகம், அதாவது பெண்களுக்குள்ள ஒரு திலகம் மாதிரின்னு அர்த்தம். அடுத்து 2025ல படைப்பாற்றல் அரசி, அப்புறம் சொல்லின் செல்வி விருதுகள். இதிலிருந்தே தெரியுது அவங்களோட உழைப்பு தொடர்ந்து அங்கீகரிக்கப்பட்டுக்கிட்டே வருதுன்னு. ஒவ்வொரு விருதும் அவங்களோட ஒவ்வொரு திறமைய பாராட்டுது. கடைசியா நாம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்து முடிக்கலாம். செல்லும் இடம் எதுவாயினும் நாம் வெல்லும் மொழி தமிழாய் இருக்கட்டும். இந்த ஒரு வரிதான் அவங்களோட எல்லா செயல்களுக்கும் வழிகாட்டியா இருக்கு. கடல் கடந்து வேறொரு நாட்டுல வாழ்ந்தாலும் தமிழ எப்பவும் ஒரு வெற்றி மொழியா வச்சுக்கணுங்கிற அவங்களோட இந்த பயணம் இன்னும் ரொம்ப வீரியமா தொடர்ந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்கிறேன். ஒரே ஒருத்தர் அவங்களோட உறுதியான அர்ப்பணிப்பு ஒரு மொழியோட பாரம்பரியத்தை காப்பாத்தி அது அடுத்த தலைமுறைக்கு எந்த அளவுக்கு உயிர் போட கொண்டு போய் சேர்க்க முடியும்னு யோசிச்சு பாருங்களேன். பதில் ஆனந்தி மாதிரி ஆளுக தான்.